சிம்மம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? நீங்கள் செய்கிற தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நல்லா தான் வேலை செய்வோம், உண்மையாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம தான் நீதிமானாச்சு. ஆனால் அதற்கு பேரெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கவே கூடாது. இன்னும் ஒரு 7 நாளைக்கு மட்டும் நம்ம வேலை செஞ்சால் கூட செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சின்ன சின்ன கெட்ட பேறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் கடமையை சரியாக செஞ்சாலே போதும். அதே போல் நம்ம வேலையில் இருக்கிற ப்ரெஷரை வீட்டில் காட்டுற நிலைமை உருவாக்குவாங்க. அப்படி வரும். எப்படியாவது கோபங்கள் வீட்டுக்கு போன உடனே நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா? நான் பேசாமல் வீட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த வார்த்தையை விடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஒரு 7 நாளைக்கு. ஏன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 7 நாள், ஒரு வாரம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்தால் போதும். அன்பு உறவுகளே, ஏற்கனவே சிம்மராசிக்கு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன சாமி இப்படி வேற நீங்கள் சொல்கிறீங்கள? நல்லதானையா சொல்கிறேன். பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல மனசோடு சொல்கிறேங்க ஐயா. பிடிச்சவங்க எடுத்துக்கிறங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டது நடக்கவே கூடாது. அன்பு உறவுகளை, நமக்கிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். அதான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும். ஜாதகம் பார்க்க 501, திருமண பொருத்தம் பார்க்க 601. அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் 4 குறிக்கணுமா குறித்து கொடுக்குறேன். உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த ஊரை அனுப்புங்க. ஜாதகம் பார்க்க பணம் அனுப்பிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. நான் பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக விவரங்கள் சொல்கிறேன். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகளே, நல்ல விஷயத்தை சொல்லுவோம், நல்லதை மட்டும் சொல்லுவோம். நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மீண்டும் சந்திப்போம்.